ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। நன்றி. பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம், இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும், 25வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. தியானேனாத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மானமாத்மனா அன்யே சாங்க்யேன யோகேன கர்மயோகேன சாபரே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை சிலர் தியானத்தாலும், சிலர் ஞானத்தை வளர்ப்பதாலும், வேறு சிலர் பலனை எதிர்பாராது செயல்படுவதாலும் காண்கின்றனர். பொருளுரை. ஆன்ம உணர்வில் மனிதனுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் கட்டுண்ட ஆத்மாக்களை இருவகையாக பிரிக்கலாம் என்று அர்ஜுனனிடம் இறைவன் தெரிவிக்கின்றார். நாத்திகர்கள் கடவுளை பற்றி எதையும் அறிவது சாத்தியம் என்று அசாத்தியம் என்றும் என்னும் கருத்துடையோர் அக்னோஸ்டிக்ஸ். தொன்று தொட்டுள்ள கொள்கைகளில் சந்தேகமுடையோர் ஸ்கெப்டிக்ஸ் ஆகியோர் ஆன்மீக அறிவில் வெகு தொலைவில் உள்ளனர். ஆனால் இதர பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக வாழ்வை புரிந்து கொள்வதில் நம்பிக்கையுடன் உள்ளனர். அவர்கள் ஆள் உணர்வுடைய பக்தர்கள், தத்துவவாதிகள், பலன்களை துறந்து செயலாளிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒருமை கொள்கையினை நிலைநிறுத்த எப்போதும் முயலும் நபர்கள் கூட நாத்திகர்கள் மற்றும் கடவுளை அறிவது அசாத்தியம் என்று நினைப்பவர்களுடன் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். வேறு விதமாக கூறினால், பரமபுருஷ பகவானின் பக்தர்கள் மட்டுமே ஆன்மீக அறிவிற்கு தகுதியுடையவர்கள். ஏனெனில் இந்த இயற்கைக்கு அப்பால் ஆன்மீக உலகமும் பரமபுருஷ பகவானும் உள்ளனர் என்பதையும், அந்த பரமபுருஷ பகவானை எங்கும் பரவியிருக்கும் இறைவனாகவும் எல்லாரிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவாகவும் விரிந்துள்ளார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். அதே சமயத்தில் பரமபூரண உண்மையினை ஞானத்தை விருத்தி செய்வதன் மூலம் புரிந்து கொள்ள முயலும் நபர்களையும் நம்பிக்கையுடையவர்களின் பிரிவில் இணைத்து கொள்ளலாம். அத்தகு சாங்கிய தத்துவவாதிகள் இந்த ஜட உலகத்தினை 24 மூலக்கூறுகளை ஆராய்கின்றனர். மேலும் ஜீவாத்மாவினை 25வது விஷயமாக வைக்கின்றனர். பௌதிக மூலக்கூறுகளுக்கு அப்பாற்பட்ட தனிப்பட்ட ஆத்மாவின் இயற்கை அவர்களால் புரிந்து கொள்ள இயலும்போது, தனிப்பட்ட ஆத்மாவிற்கு அப்பால் பரமபுருஷ பகவான் இருக்கின்றார் என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள இயலும். அவர் 26வது விஷயம். அவ்வாறு படிப்படியாக அவர்களும் கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டின் தரத்தினை வந்தடைகின்றனர். பலன்களை எதிர்பார்க்காமல் செயல்படுபவர்களும் நமது மனப்பான்மையில் பக்குவமானவர்கள். கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டின் தளத்திற்கு முன்னேற்றம் அடைவதற்கு அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. பரமாத்மாவினை தியானத்தின் மூலம் கண்டறிய முயலும் தூய உணர்வுடைய சில மக்கள் தமக்குள் பரமாத்மாவை கண்டவுடன் திவ்யமான தலத்தில் நிலைபெறுகின்றனர் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அதுபோலவே ஞானத்தை விருத்தி செய்வதன் மூலம் சிலர் பரமாத்மாவை புரிந்து கொள்ள முயல்கின்றனர். வேறு சிலர் ஹட்டயோக பயிற்சியின் மூலம் பரமபுருஷ பகவானை குழந்தைத்தனமான செயல்களினால் திருப்தி செய்ய முயல்கின்றனர். नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने।
नमस्ते सारस्वत देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பகவத்கீதை 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் என்ற தலைப்பில் 25வது ஸ்லோகம் கேட்டுட்ருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் பரமாத்மாவை உணர முயற்சிக்கக்கூடிய 3 விதமான நபர்களை பற்றி பேசியிருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே நாத்திகர்கள், அக்னோஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இறைவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்வது அசாத்தியம், அது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அல்லது ஸ்கெப்டிக்ஸ் அப்படின்ற பிரிவினர், அவங்க எல்லாரையும் பற்றியும் கூட இங்கே பிரபுபாதர் பேசியிருக்கிறார். ஸ்கெப்டிக்ஸ் அப்படின்னா சந்தேகமுடையவர்கள், தொன்று தொட்டுள்ள கொள்கைகளில் சந்தேகமுடையோர். ஸோ எல்லா விதமான நபர்களை பற்றியும் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த உலகத்தில் இருக்கிற பேரளவிலான ஆன்மீகங்கள் உட்பட எல்லா விதமான நபர்களை பற்றியும் குறிப்பிடுறார். ஸோ கருத்து என்ன அப்படின்னா, இந்த அத்தியாயத்தில் ஏற்கனவே நம்ம க்ஷேத்ரஜ்ஞ, ஞானம், ஞேயம், புருஷா, பிரகிருதி, இந்த 6 விஷயங்களை விரிவாக கிருஷ்ணர் விளக்குனதை நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போது இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் போன வாரம் நம்ம கேட்டோம், இந்த புருஷா, பிரகிருதி, க்ஷேத்ரஜ்ஞ, இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை புரிந்து கொள்வது மூலமாக ஒருவர் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுறார் அப்படின்ற விளக்கத்தை நம்ம கேட்டோம். இப்போது திரும்பவும் இந்த ஸ்லோகத்திலையும் இப்போது பரமாத்மாவை உணருதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னா ஜீவாத்மா மட்டுமல்ல, பகவானும் க்ஷேத்ரஜ்ஞா தான். 2 க்ஷேத்ரஜ்ஞா இருக்கிறதா நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம கேட்டோம். க்ஷேத்ரஜ்ஞான்னா களத்தை அறிபவர், அதாவது இந்த உடலை அறிபவர். அப்படின்னா ஜீவாத்மாவான நாமும் இந்த உடலை அறிகிறோம், பகவானும் இந்த உடலை அறிகிறார். ஆனால் என்ன வித்தியாசம்? நாம் நம்முடைய இந்த உடலை மட்டும்தான் அறிய முடியும். நான் உங்கள் உடலையோ நீங்கள் என் உடலையோ அறிய முடியாது. எனக்குள்ளே இப்போ என்ன சுக துக்கங்கள் இருக்குன்றத உங்களால் அறிஞ்சிக்க முடியாது. அதே போல் என்னாலையும் உங்களே அறிஞ்சிக்க முடியாது. ஆனால் இறைவனால் எல்லாருடைய உடலையும் அறிந்து கொள்ள முடியும். எல்லாருடைய உடலும், எல்லா மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும், அது சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியாக இருந்தாலும் சரி, யானை, டைனோசர் மாதிரி பெரிய மிருகமாக இருந்தாலும் சரி, எந்த உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான உணர்வுகளையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் அவருக்கு புரிஞ்சிக்க முடியும். அதுதான் பகவான். ஸோ பகவான்ற அந்த ஸ்தானம் இன்றைக்கி நிறைய இந்த போலி ஆசாமிகள்லாம் நான் பகவானை சொல்லிக்கிற மாதிரி அவ்வளவு மலிவான ஒரு விஷயம் கிடையாது. சும்மா பகவான்ற வார்த்தையை சொல்லிட்டா மட்டும் ஒருத்தர் பகவான் ஆகிட முடியாது. நான் தாங்க பிரதமர், உடனே நான் பிரதமர் ஆகிட முடியுமா? நான் சொல்லிட்டேன்றதுனால இல்லை, நான் ஒரு பூரா பேனர் அடித்து ஒட்டினா நான் பிரதமர் ஆகிட முடியுமா? மாறாக என்னை பிடிச்சி ஜெயிலில் வேணால் போடுவாங்க.
ஏன்னா நான் ஊரை ஏமாத்துறேன் இல்லையா? நான் தான் போலீஸ் கமிஷனர்னு சொல்லி இப்போது போய் ரோட்டில் நின்று வண்டியெல்லாம் பிடிச்சி எல்லாம் ஃபைன் போட்டு வசூல் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போனேன்னா என்ன ஆகும்? வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் அங்கே வந்துடும். கமிஷனர் சார் வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை இங்கே ஜெயிலில் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க இல்லையா? தகுதி இல்லாத ஒரு நபர் நான் அந்த நிலையில் இருக்கிறேன்னு நினச்சி மக்களை ஏமாத்துனா அதுக்கு தண்டனை தான் கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி இருக்காங்க, திடீர்னு ஒருத்தர் உங்களை மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நான் தான் உங்கள் கணவன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய குற்றமான செயல். ஆக்சுவலி அதை விட குற்றம் நான் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி தன்னை கடவுளாக காட்டிக்கிறது, கடவுள்னு பிரகடனப்படுத்திக்கிறது வந்து அதை விட மிகப்பெரிய குற்றம். மன்னர்கள் காலத்துலலாம் உண்மையான வைஷ்ணவர்கள் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தபோது இந்த மாதிரி யாராவது வந்து தன்னை கடவுள்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்களுக்கு தண்டனை இருக்கும். மக்களை இந்த மாதிரி வந்து ஏமாற்றிட முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கமே எல்லாம் நாத்திகமான அரசாங்கமாக இருக்கிறதுனால இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே அப்படி தான் இருக்குது. யாருக்கும் உண்மையிலே முழுமையான நம்பிக்கை கிடையாது. அதையும் மீறி அவங்கக்கிட்ட நம்பிக்கை இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடவுளை பற்றி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நீங்கள் அவங்களோட டாலரில் பார்த்தீங்க அப்படின்னா we trust in God அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கும். நாங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு ரூபா நோட்டில் அமெரிக்கன் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா அது எழுதியிருப்பாங்க. பிரபுபாதர் அந்த வாக்கியத்தை பல முறை கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். ஏன்னா அமெரிக்காக்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம், அதனால் கடவுள் வந்து எங்களை மிகப்பெரிய செல்வந்த நாடாக வச்சுருக்கிறார், நாங்கள் எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கோம், அதனால் கடவுள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தான். நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த மாதிரி செல்வந்தர்களாக இருக்க முடியாது. அப்புறம் மற்றவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள், பிரபுபாதர் சொல்கிறார், ஆர்டர் சப்ளையர். அவங்க கேட்குறத கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கிற ஒரு வேலைக்காரன். ஏன்னா ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுவான், கை கட்டி இப்படி நின்றுட்டே இருப்பான். முதலாளி வா, ஏய் வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை கொண்டு போ அப்படின்னா உடனே அவன் வந்து ஓடி ஓடி வேலை செய்வான். அந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்காக நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவர். கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்துருவார். ஸோ பிரபுபாதர் சொல்கிறார், அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, காட் இஸ் கிரேட் அப்படிங்கிறாங்க. கடவுள் ரொம்ப உசந்தவர், உயர்ந்தவர், அதுதான் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபுபாதர் கேட்குறார், சரி, டு யூ நோ ஹவு கிரேட் ஹி இஸ்? அவர் மிக பெரியவர், சிறந்தவர் சொல்கிறீங்களே, எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர்ன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும்? அவர் பேர் தெரியுமா? அவரோட நடவடிக்கைகள் தெரியுமா? அவருடைய ரூபத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அவருடைய செயல்பாடுகள் என்னன்றதை பற்றி தெரியுமா? அவருக்கு என்ன பிடிக்கும்? அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், அவர் தினசரி நடவடிக்கைகள் என்ன, அவர் என்ன விரும்பி சாப்பிட்றார், யார் கூட எல்லாம் அவர் தினசரி அவருடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுறார், இதை பற்றி விவரம் ஏதாவது தெரியுமான்னா யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எல்லாம் இறை நம்பிக்கை உடையவர்கள் தான் தன்னை சொல்லிக்கிறாங்க.
கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கோங்க, இஸ்லாமியர்கள் எடுத்துக்கோங்க, இந்துக்களை எடுத்துக்கோங்க, எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் மதம் அப்படின்னாலே இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், அந்த இறை நம்பிக்கை இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த மதம் அப்படின்றது உலகம் முழுக்கவே அறிந்த ஒரு விஷயம். ஆனால் எந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ விவரங்கள் தெரியும் இறைவனை பற்றி? பிரபுபாத் சொல்கிறார், நான் எங்களுக்கு பகவானுடைய முகவரி, அவருடைய டோர் நம்பர் உட்பட, அவருடைய முகவரி உட்பட எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்கிறோம் வாங்க அப்படிங்கிறார். பிரபுபாத் தெரியும்னு சொல்கிறாருன்னா பாகவதத்தில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது, நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறார். அந்த ஞானத்தை கொடுக்குறோம் வாங்க அப்படிங்கிறார். ஸோ ஐடியா என்னன்னா, இப்போ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இன்றைக்கி மக்கள் இந்த உலகத்தில் கடவுள் தெரியும், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறவங்க உட்பட எல்லாரும் கிட்டத்தட்ட நாத்திகர்களாக தான் இருக்காங்க. எல்லாரும் நாத்திகர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியாததுனால நீங்கள் அவங்கள கொஞ்சம் ஆழமாக தத்துவபூர்வமாக அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் அவங்க நாத்திகத்தில் தான் வந்து மொழிவாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த இறை நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அவங்க நாத்திகர்களாக தான் இருப்பாங்க. ஒன்றே எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, இல்லை பல கடவுள்கள் இருக்காங்கங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. அவங்க இயேசுவை கும்பிட்றாங்கன்னா நீங்கள் அல்லாவை கும்பிடுங்க, நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க, நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கும்பிடுங்க. இப்படிலாம் பேசுகிறாங்களா இல்லையா மக்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது கடவுள் பல பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் வேதம் அப்படியே சொல்கிறது இல்லையே. பிரம்மமேகம் த்விதீயம் நாஸ்தி, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ நான் கடவுள், நீ கடவுள், எல்லாரும் கடவுள் அப்படின்னு பேசினா அது இன்னும் அபத்தமான விஷயம். அப்படின்னா இவங்க யாருக்குமே இறைவனை பற்றி தெரியல. நாத்திகன்னு சொல்லிக்கிறவனுக்கும் இறைவனை பற்றி தெரியல, ஆத்திகன்னு சொல்லிக்கிறவனுக்கும், மதவாதின்னு சொல்லிக்கிறவனுக்கும் இறைவனை பற்றி தெரியல, விவரம் தெரியல. நீங்கள் கிறிஸ்தவத்தில் கேட்டிங்க அப்படின்னா அதிகபட்சமாக அவங்க சொல்லுவாங்க, இறைவன் வந்து அப்படி மேகமூட்டத்தில் நமக்கு உதவி பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கிறார். அவர் வந்து ஒரு வயதான, நீங்கள் கிறிஸ்தவ சர்ச்சில் எல்லாம் பார்த்திங்கன்னா இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான ஒரு நீண்ட வெள்ளை நிறைய தாடி வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படி தான் காட்டுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப பழமையானவர், அவர் எல்லாத்தையும் படைத்தவர் அப்படின்னா அவர் வயசானவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது? நவ யவனம். கிருஷ்ணர் எப்போதும் என்ன பொங்கமி இளமையோடு இருக்கக்கூடியவர். 16 வயசுக்கு மேலே பகவானுக்கு வயசாகிறது கிடையாது. எங்கேயும் நீங்கள் வயசான படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் பகவானை பற்றி வர்ணனை சொல்லப்பட்டிருக்கு. அது நியாயமாக இருக்குது. பகவான் அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்தையும் பராமரிக்கிறவர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னா அப்போ அவர் நம்மளிருந்து வேறுபட்டவராக இருக்கணும். நம்மளை போலவே ஒரு சரீரம் இருக்குது, நம்மளை போலவே வயசாகுது, நம்மளை போலவே அவருக்கு தாடி வருது, அவருக்கும் என்ன வயோதிகம் மரணம்லாம் வருது அப்படின்னா அப்புறம் அவர் எப்படி நம்ம பகவான் சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எப்படி வேறுபட்டு இருக்கிறார் அவர்? அப்புறம் ஏன் நம்ம அவரை பகவான் சொல்லணும் இல்லையா? ஸோ இங்கே
சில பிரபுபாதர் அதனால தான் எல்லா விதமான மக்களையும் விவரிக்கிறார். இவந்தோ அவங்க இறைவனை அறிய முயற்சிக்கிறவர்களாக இருந்தால் கூட அவ்வளவு எளிதாக அறிவது கிடையாது. அதுவும் குறிப்பாக இங்கே பரமாத்மாவை உணர்வதை பற்றி பேசியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ சிலர் தியானத்தின் மூலமாக, சிலர் சாங்கிய யோகத்தின் மூலமாக, சிலர் அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக முயற்சி செய்கிறாங்க. ஆனாலும் இந்த பரமாத்மா என்பது பரமபுருஷ பகவானுடைய ஒரு விரிவாக்கம்தான். அது பகவானை முழுமையாக உணர்வது கிடையாது. ஸோ மனித பிறவியில் இருக்கக்கூடிய நமக்கு பகவான் ஒரு நபர், அவருக்கும் நம்ம போல ரூபம் இருக்குது. ஆனால் அது திவ்யமான ஆன்மீக ரூபம். அவருடைய செயல்கள் எல்லாம் ஆன்மீகமானவை, எல்லா திவ்யமானவை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதா தக்வா தேகம் புனர்ஜன்ம. அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுறது? புனர்ஜன்ம நயத்தி மாமேத்தி சோர்ஜனா, மறுபடியும் நமக்கு பிறப்பு கிடையாது. ஸோ கிருஷ்ணர் திரும்ப திரும்ப இந்த அறிவெல்லாம் நமக்கு கொடுக்கறதோட நோக்கம் என்ன? வேத ஞானத்தோட சாரம் என்ன? நம்முடைய மரணத்தை நாம் எப்படி தவிர்க்கிறது, மரணத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது, இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம், இதுதான் சாரம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து எப்படி நம்மளை விடுவித்து கொள்வது. இதை செய்யலை அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது நம்ம மிருக மாதிரி தான். மிருகத்துக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதெல்லாம் பிரச்சனைக்குரியது, இதெல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தெரியுமா? அதுக்கு பிரச்சாரம் பண்ணால் கூட அது புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காது. நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நிறைய கசாப்பு கடைகள் இருக்குது. கசாப்பு கடையில் என்ன பார்ப்பீங்க? ஒரு 2-3 ஆடு தோலை உரித்து அப்படி தொங்க விட்டுருப்பாங்க, தலைகீழ தொங்கிட்டு இருக்கும் இல்லையா? அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3-4 ஆடு அந்த ஏரியாவில் இருக்கிற டிமாண்டை பொறுத்து அங்கே இன்னும் சில ஆடுகள் தோலை உரிக்காமையே உயிரோடு கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. பேருக்கு ஏதோ கொஞ்சோண்டு புல்லை போட்டிருப்பாங்க. அந்த ஆடு என்ன பண்ணோம்? அந்த புல்லை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு காத்துட்டு இருக்கும். இப்போது உங்களை அந்த மாதிரி கட்டி போட்டு ஒரு 2-3 மனிதனை அந்த மாதிரி தோலை உரித்து தொங்க விட்டுருந்தா, நீங்கள் அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? அல்ல எந்த மனுஷனாவது செய்வானா? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தரையாக தோலை உரித்து தொங்க விடுறாங்க, அடுத்தது வரிசையில் நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாராவது அங்கே சாப்பிடணும்னு என்ன வருமா? அங்கே சாப்பிட முடியுமா? நம்ம அது வரைக்கும் காத்துட்ருப்போமா? அடுத்த டர்னு நம்ம டர்னை வரட்டும் அப்படின்ட்டு அதுக்காக காத்துட்ருப்போமா? அப்படின்னா மரணம்ன்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்னே அது உணர முடியாத நிலை. அதனால தான் அதை மிருகம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஆடு என்ன பண்ணுது? அந்த சூழ்நிலையில் அந்த கடைக்காரன் போட்டு அந்த கொஞ்சோண்டு புல்லை சாப்பிட்டுருக்கு. எதிர்ப்பு தெரிவிக்குதா? தன்னை காப்பாற்றிக்கணும்னு ஏதாவது முயற்சிக்கிறதா? இல்லை. அப்போது இந்த உலகத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி நம்மளை மரணத்திலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க?
இப்போ இறங்கி போங்க, ரோட்டில் இவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, நிறுத்தி கேளுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னங்க? என்ன சொல்லுவாங்க மக்கள்? பணம் இல்லை. கண்டிப்பாக அது ஏன்னா 10 பேர் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 9 பேர் சொல்கிற பதில் அதுவாக தான் இருக்கும். இவந்தோ நம்மளை எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் முன்னேறிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் பணம் இல்லை பணம் இல்லைன்னு பஞ்சம் பாடிட்டு இருக்கிறவங்க தான் பெரும்பாலான மக்களாக இருக்காங்க. சரி, பணம் இல்லை, வேறு என்ன சொல்லுவாங்க? வீடு இல்லை, வேலை இல்லை, கல்யாணம் ஆகலை, பரீட்சையில் பாஸ் பண்ணலை, இப்படி இதை தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் பிறப்பு இறப்பு முதுமை நோய் இது தாங்க என்னோடய பிரச்சனை, இதிலிருந்து விடுபடுறது தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மற்றவங்களை விடுங்க, நம்மளில் எத்தனை பேர் இஸ்கானுக்கு வரத்துக்கு முன்னாடி, பிரபுபாதருடைய புத்தகத்தோட தொடர்புக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மளில் எத்தனை பேருக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருந்தது? யாருக்காவது தெரிஞ்சிருந்ததா? கிடையவே கிடையாது. அப்போ மற்றவங்களுக்கு எங்கே போய் தெரிய போகிறது? எல்லாரும் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன இங்கே சாஸ்திரம் நமக்கு சொல்ல வருது? திரிபாத பசு, 2 கால் மிருகம். பார்க்கறதுக்கு ரூபம் என்னவோ மனிதனை போல் இருக்கு, ஆனால் அவனுடைய செயல் அந்த வரிசையில் அடுத்த டர்னுக்காக காத்திருக்கிற அந்த ஆடு மாதிரி தான். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறானா? இல்லை. அப்போது அவன் மிருகம். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. இது என்னடா கிருஷ்ணதாஸ் இன்னைக்கு திருப்பி திருப்பி மிருகம் மிருகன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இது சாஸ்திரம் சொல்கிறது. यशात्म बुद्धि गुणपेत्र धातु की स्वदी कलत्रादीशु भवबीक्षति. यशात्म बुद्धि गुणपेत्र धातु की त्रिधातु அப்படின்னா கப பித்த வாயு. இங்கே ஆயுர்வேத சிகிச்சையில் போனீங்க அப்படின்னா உங்கள் உடல் கப்ப உடலா பித்த உடலா வாயு இந்த 3ல் எது அடிப்படையாக கொண்ட உடல் அப்படின்றத முதல்ல சோதித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது அடிப்படையில் தான் உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த கபா பித்த வாயு ஆளான இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைக்கிறான்னா, யசாத்ம புத்தி குணபேத்ரு தாத்துக்கு இந்த திரிதாத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். திரிதாத்துக்கு பௌமீட்சதி. யசாத்ம புத்தி குணபேத்ரு தாத்துக்கு ஸ்வதி கலாத்ராதிஷு பௌமீட்சதி. அது மட்டும் இல்லாமல் கலத்ரா அப்படின்னா இந்த உடலோட உறவு கொள்ளக்கூடிய ஆணாக இருந்தால் பெண், அல்லது பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்களோட உறவு வச்சுக்கிறது மூலமாக இப்போது குழந்தை பிறக்கிறது. அதுக்கப்புறம் நட்பு வட்டாரம் உறவு இதெல்லாம் கொஞ்சம் விரிவடைகிறது. அதுக்கப்புறம் நம்ம பிறந்த மண், இது ஏன் ஊர், ஏன் நாடு, ஏன் தேசம் அப்படின்னு தேசப்பற்றோடு இருக்கணும் அப்படின்லாம் நம்ம விளம்பரப்படுத்தி நம்ம பேசுகிறோம். அப்போது இந்த மாதிரி உணர்வோடு இருக்கிறவங்க என்ன சொல்கிறது? சைவ கோகரஹா. கோ அப்படின்னா பசு, கர அப்படின்னா கழுதை. அப்படின்னா பாகவதம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி உணர்வோடு இருக்கிறவங்க மிருகம்.
சுருக்கமாக சொல்லணுன்னா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த பூமி நான் பிறந்த மண் அப்படின்னு சொல்லி அது மேலே பற்றோடு இருக்காங்க. அல்லது அவங்க புனித ஸ்தலத்துக்கு போகிறோம், தீர்த்த யாத்திரை போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டு கங்கையில் காவேரியில் இந்த மாதிரி ஏதாவது நதியில் போய் நீராடிட்டு நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திட்டு இருக்கிறதுனால, இந்த உடல் சார்ந்த அடையாளங்களோடு அவங்க இருக்கிறதுனால இவங்க மிருகங்களை விட மேலானவர்கள் கிடையாது. ஒரு பூனை, ஒரு ஆடு, ஒரு நாய், இந்த மாதிரி எந்த ஒரு மிருகத்தை எடுத்துக்கோங்க, அந்த மிருகம் தன்னை அந்த உடலோடு தான் அடையாளப்படுத்திக்கிறது. ஒரு நாய், இப்போ இந்த தெருவில் இருக்கிற ஒரு நாய் அடுத்த தெருவுக்கு போச்சுன்னா அடுத்த தெருவில் இருக்கிற நாய் வாங்க வாங்க அப்படின்னு வரவே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, போகால் உடனே குறைச்சி நீ இந்த ஏரியா சேர்ந்தவன் கிடையாது, ஓடு, உன் வீதிக்கு போ, நீ உன் தெருவுக்கு போ, ஏன் தெருவுக்கு எதுக்கு வந்த? இல்லையா? நாய் சண்டை போடுதா இல்லையா? ஒரு தெருவில் இருக்கிற நாய் இன்னொரு தெருவுக்கு போனால் அந்த தெருவில் இருக்கிற நாய் உடனே அதை குறைச்சி உடனே துரத்தி விடுது. இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னா அமெரிக்காக்காரங்க உடனே உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்றுவாங்களா? இல்லை. நீங்கள் வீசா எடுக்கணும்னு போய் அங்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1000 கேள்வி கேட்பான். எதுக்கு போகிற, எவ்வளோ நாள் இருக்க போகிற, எங்கே தங்க போகிற, எவ்வளோ பணம் வச்சுருக்க, கல்யாணம் ஆகிடுச்சா, இங்கே என்ன சொத்து இருக்குது உனக்கு, இது மாதிரி 1000 கேள்வி கேட்பான். நீங்கள் அவங்க வீட்டில் திருட வந்த மாதிரியே உங்களை பார்ப்பான். உண்மைதான் இது. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு விசா கிடச்சிருச்சுன்னா மக்கள் சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அப்போ எதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடுகள், எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறான்? இப்போ இந்த நாய்க்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த நாய் வல்லுன்னு கொலைச்சி உன் வீட்டுக்கே உன் வீதிக்கே திருப்பி போன்னு துரத்துது. அதே மாதிரி தான் அவன் அங்கே செய்கிறான். நீங்கள் போய் பாருங்கள், சென்னையில் அந்த அமெரிக்க தூதரகத்தில் எம்பசியில் போய் பாருங்கள், எவ்வளோ வரிசை பெரிய கியூ நிற்குதுன்னு. தினம் மக்கள் மணி கணக்கில் காத்து கிடக்குறாங்க. இப்போ அவன் இது ஏன் நாடு அமெரிக்கா அப்படின்னு அந்த உணர்வு இருக்கிறதுனால தானே அவன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறான். நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மான்னா எல்லா ஆத்மாவும் ஒன்று தான் அப்படின்ற உணர்வு இருந்ததுன்னா அமெரிக்கா, இந்தியா ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? வீசாவுக்கு அவசியம் இருக்குமா? ஒன்றுமே கிடையாது. எப்படி கரூர்லேருந்து சேலத்துக்கோ ஏன்னா இந்த பக்கம் திருச்சிக்கோ எங்கே போகணுன்னா ஏதாவது வீசாலாம் தேவை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அது மாதிரி தான் உலகம் முழுக்க நம்ம பயணிக்கக்கூடிய நிலை இருக்கணும். ஆனால் அது இல்லை. ஏன்னா ஆத்ம ஞானம் கிடையாது. க்ஷேத்ரஜ்யா எங்கேயும் சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. எங்கே க்ஷேத்ரஜ்யா பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுது? இந்த வார்த்தை இல்லாமல் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஏன்னா ஆத்மானு ஒன்று இருக்குதுன்னு எங்கே நம்ம படித்தோமா? நீங்கள் படித்த ஸ்கூலில் யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? உங்கள் ஸ்கூலில் நம்ம சீனிவாசன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? நீங்கள் வாத்தியார் தானே. சப்ஜெக்டே கிடையாது இல்லையா? அப்போது இந்த அறிவு கொடுக்கப்படலைன்னா எப்படி மக்கள்
நம்ம இந்த இந்த நம்முடைய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடுறது, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஆனால் இறைவன் கருணையோடு நமக்கு அந்த அறிவெல்லாம் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்கள், 26வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் திரும்பவும் அதை தான் வலியுறுத்துகிறார். எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும் அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவனாவான். இது 28வது ஸ்லோகம். சரி 26. வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முழுமுதற் கடவுளை பற்றி கேட்டதன் அடிப்படையில் அவரை வழிபடத் தொடங்குகின்றனர். அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர். திரும்பவும் எப்படி நம்ம இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியை தவிர்க்கிறது, அதுக்கான வழி என்ன? ஸ்ரவணம், காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றத வலியுறுத்தப்படுது. இந்த பொருளுரை முழுக்க பிரபுபாதர் ஸ்ரவணத்தோட முக்கியத்துவத்தை விவரிக்கிறார். உண்மையில் சொல்லணுன்னா இந்த ஸ்ரவணம் இந்த பிரபுபாதர் நிறைய முறை சொல்வார். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இன்றைக்கி உலகம் முழுக்க இத்தனை மையங்களை நிறுவியிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே நோக்கம், மக்களுக்கு இந்த கிருஷ்ண கதா, பகவானுடைய உபதேசங்களையும் பகவானை பற்றிய உபதேசங்களையும் பகவான் நாமத்தையும் கேட்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்போது இந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னா மக்கள் மிருகங்களாகவே இருந்துகிட்ருப்பாங்க. மிருகங்கள்லேருந்து மனிதன் தளத்துக்கு கொண்டு வரணும்னா அவங்க முதல்ல இதை கேட்கணும். சில பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு வந்தபோது அங்கே எல்லா ஹிப்பிகளாக இருந்தாங்க. ஹிப்பிகள் அப்படின்னா எல்லா செல்வந்தர்களுடைய மகள்களும். ஏன்னா 1000 வருஷமாக அவங்க எப்படி பாரம்பரியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வித்தியாசமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்துட்டு கண்ட இடத்துல படுத்துக்குவாங்க, கண்ட இடத்துல தூங்குவாங்க, கண்ட இடத்துல சாப்பிடுவாங்க. எந்த உறவு முறையும் இருக்காது. யாரோட வேணால் உறவு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி எந்த மற்ற மக்கள் வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் மீறது தான் நம்முடைய நோக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ணுறார். இந்தியாவிலிருந்து வந்த ஒரு வயதானவர், ஒரு தனி நபராக, அவர்கிட்ட பெருசாக பணபலம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவர்கிட்ட இருந்ததெல்லாம் பகவானுடைய திருநாமமும் பகவானுடைய உபதேசங்களும் மட்டும்தான். அவங்கள வர வச்சு பகவானுடைய நாமத்தை கேட்க வச்சார், பகவானுடைய உபதேசங்களை கேட்க வச்சார். சிம்பிளி கம் அண்ட் சிட் அண்ட் ஹியர் அப்படின்றார். சிம்பிளி கம் அண்ட் ஹியர், நீங்கள் காது கொடுத்து கேளுங்க போதும். அதிர்ஷ்டவசமாக அவங்க கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துட்ருக்குறோம். இந்த இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த இயக்கம் எல்லா இடத்துலையுமே செயல்பட்டுருக்கு. இப்போ இங்கேயே எடுத்துக்கோங்க, இந்த கரூர் நாமகட்டா இப்போ நம்ம கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக இங்கே நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கோம். இங்கே ஒரு பௌத்திக எதிர்பார்ப்போடு இங்கே செய்கிறதா இருந்தால் இது யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போது தினமும் வாரத்தில் ஒரு நாள் சேலத்துலேருந்து
வரதுக்கு 1.5 மணி நேரம், போகிறதுக்கு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம், 15-20 லிட்டர் பெட்ரோல். ஏன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இவ்வளவு நம்ம செலவழித்து இவ்வளவு முயற்சி எடுத்து வரணும் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அதுக்கான ரிசல்ட் ஒரு பௌத்திக ரீதியாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே எல்லாம் மைனஸில் தான் போயிட்டுருக்கு. பட் இது ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 8-10 பேர் இங்கே ஜபம் பண்ணுறாங்க, பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா கேட்குறதுக்கான வாய்ப்பு இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கொடுக்கப்படுது. ஆனாலும் எல்லாரும் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏற்றுக்கிட்ட சில பேருக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி ஆகணுன்ற ஒரு அந்த உணர்வுக்கு காரணம் சில பிரபுபாதர் ஒரு தனி நபராக எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார். இத்தனை பக்தர்களை உருவாக்குறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அப்போது இந்த மாதிரி இங்கே நம்ம பௌதிக ரீதியாக கணக்கு போட்டு இத்தனை ப்ரோக்ராம் பண்ணுறோம், இவ்வளோ செலவு இருக்குது, இதில் இத்தனை பேர் வந்தால் தான் இது சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம், இல்லைன்னா இது ஃபெயிலியர் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்த முடியாது. இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு திரும்ப திரும்ப கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு அதிகம் முடியுமோ அவ்வளவு அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த இயக்கத்தோட ஒரே நோக்கம். இல்லைன்னா இந்த இயக்கம் இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ வேறு எந்தாவது இந்த ஆன்மீகம்ன்ற பேரில் நடத்தக்கூடிய இயக்கங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்களான்னா கண்டிப்பாக நடத்த மாட்டாங்க. இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க, நோ யூஸ் அப்படின்ட்டு. பட் இது அந்த மாதிரி ஒரு பௌத்திகமான ஒரு கணக்கீடோடு நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுக்காக நம்ம இப்படியே தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக ஏன்னா ஒருத்தர் 2 பேரை கொஞ்சம் புதுசாகவும் கூட்டிகிட்டு வரவும் செய்யலாம். ஏன்னா பக்தர்களை அதிகரிக்கவும் செய்யலாம். வர்றவங்களே நம்ம அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கள ஞாபகப்படுத்தி திருப்பி வர வைக்கலாம். ஏன்னா நம்ம அதையும் கொஞ்சம் முயற்சிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கணும். எல்லாம் பக்தின்றது நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம பண்ணினா போதும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போ நமக்கு அது கிடைக்காது பெருசாக. என்ன நமக்கு வர்ற சப்ளை நின்று போயிடும். என்ன கிடைச்சதோ அது மட்டும்தான் வச்சுக்கிட்டு நம்ம என்கிட்ட பக்தி இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கணும். சைத்தன்ய மகாபிரபுவோட சிஸ்டம் எப்படின்னா, நமக்கு கிடைச்சதை நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். மேலேருந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சப்ளை நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மிடம் வர்றதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் எவ்ரி டைம் நம்ம வரும்போது யாரையாவது நம்மளோட கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம முயற்சிக்கணும். யாருக்காவது 1-2 புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அவங்கள பக்தி பயிற்சி செய்கிறதுக்கு தூண்டுறதுக்கு நம்ம ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். ஸோ அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம அதை முறையாக பயிற்சி பண்ணணும். இல்லைன்னா அந்த உணர்வு வராது. இப்போ நானே பயிற்சி பண்ணலைன்னும் போது நான் ஏன் இன்னொருத்தங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்? எப்படி எனக்கு அதுக்கு உற்சாகம் வரும்? ஸோ அதனால் சில பிரபுபாதர் கருணையோட கிருஷ்ணர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த உபதேசங்களை நம்ம எளிய முறையில் புரிஞ்சிக்கும் வகையில் ரொம்ப அருமையான விளக்கங்களோட இந்த பகவத்கீதை பொருளுரையெல்லாம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் படிக்கிறது மூலமாக, இதெல்லாம் கேட்குறது மூலமாக கண்டிப்பாக நம்முடைய இந்த வாழ்க்கையை கடைசி வாழ்க்கைக்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது.
100% இந்த வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்திக்கிறதுக்கான சாத்தியங்கள் பிரபாதர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். இப்போ அதை எந்த அளவுக்கு நம்ம அதை தக்க வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிறோம் இல்லை அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய ரிசல்ட் இருக்கும். அவ்வளோதான். புத்திசாலித்தனமாக அதை தக்க வச்சுக்கிட்டு அதை சீரியஸாக நம்ம பயிற்சி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையலாம். இந்த வாழ்க்கை நம்முடைய கடைசி வாழ்க்கையை அமையும். இல்லை பார்த்துக்கலாம், இதுதான் பக்தியில் தான் ஒன்றும் லாஸ் இல்லைன்ட்டாங்களே, இந்த அக்கௌண்ட்டை பெர்மனண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க திருப்பி. ஸோ அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்தது என்னவாகும், எப்படி எங்கே பிறக்க போகிறோம், என்னவா பிறக்க போகிறோம், எதுவும் உத்தரவாதம் கிடையாது. இது மனித பிறவி கிடைக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் பெட்டர் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இப்போ நல்லா காற்று அடிக்குது. இப்போ தூத்துறதுக்கு சரியான தருணம். இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டால் தான் ஆச்சு. இல்லைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு. ஏன்னா இந்த எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ எல்லா துறைகள்லேயும் முன்னேற்றம்ன்ற பேரில் என்ன தான் இருந்தாலும் கடைசியில் எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டோங்க அப்படின்னு இப்படி கையை விரித்து முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு டாக்டராக இருக்கலாம், இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கலாம், இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இருக்கிறதுலே பெஸ்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கலாம். என்ன பட் உங்களை காப்பாற்றுவார்ன்றதுக்கு உத்தரவாதம் இருக்கா? எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டோங்க, இனி அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு இப்படி மேலே தான் கை தூக்குவாங்க இல்லையா? யாராவது கேரண்டியாக கவலைப்படாதீங்க நான் காப்பாற்றுறேங்க அப்படின்னு யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? முடியாது. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்களே, இவ்வளோ மெடிக்கல், ஏன்னா எவ்வளவோ மெடிசன்லாம் வந்துருச்சு, எவ்வளவோ அறுவை சிகிச்சை எல்லாம் இன்றைக்கி லேசரில் பண்ணுறாங்க. உடலை வெட்டாமையே இன்றைக்கெல்லாம் சர்ஜரி பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிற பாகங்களை மாற்றுறாங்க. இதயத்தை மாற்றணுமா மாற்றுங்க, மூட்டை மாற்றணுமா அதை மாற்றணும், எதை மாற்றணும், எல்லா பாகத்தையும் மாற்றலாம். பட் என்ன பிரயோஜனம்? க்ஷேத்ரஜ்யா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது தெரியலையே. க்ஷேத்திரத்தை பற்றி நீங்கள் வேணால் கொஞ்சம் விவரம் மற்றவங்கள விட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கலாம், பட் அது கூட முழுமையானதாக கிடையாது. இருந்தாலும் க்ஷேத்ரஜ்யா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த க்ஷேத்திரம், இந்த சரீரம், இந்த மேஜை மாதிரி இது எப்படியோ ஒரு ஜடமோ அது மாதிரி தான். இப்போவும் இது ஒரு ஜடம் தான். பட் அந்த க்ஷேத்ரஜ்யா ஆத்மான்ற ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறதுனால தான் பேச முடிகிறது, கையை காலை அசைக்க முடிகிறது, நீங்களும் பேசுகிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தலையாட்ட முடிகிறது. இல்லைன்னா இது வேறு ஜடம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இவ்வளோ பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய மருத்துவம் படித்தவங்க, இவங்களுக்கு கூட இந்த அறிவு கிடையாது. ஸோ அப்போது யாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது. இங்கே நமக்கு நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். ஸோ அதுக்கு இதை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா வேறு எந்த வழியும் கிடையாது. உலகத்தில் வேறு ஏதாவது வழிமுறை இருக்கா, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, எதை பண்ணாலும் இதுக்கு வழி பக்தி தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரிராம கீர்த்தனத்தை பண்ணி
ஹரிகதா கேட்டு கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டு பகவான்கிட்ட சரணடைகிறதை தவிர வேறு வழி கிடையாது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.